ஒரு அம்மா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இவங்க என்ன பேசுறாங்க? ஒன் சைடா பேசுறாங்க. அப்படின்னா உன்னை நல்லா வச்சிருந்தாதான் அவர் கடவுள், உன்னை நல்லா வைக்கலன்னா அவர் யார்? இல்ல, கடவுளே இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பேசி தீர்றாங்கல்ல. இப்படி நிறைய பேர் நல்லா வைக்கிறது மட்டும்தான் கடவுள், நரகத்துல போறது யாரியா கடவுள், பரலோகத்துல உன்னை கொண்டு போறதா யா கடவுள் அப்படின்னு பேசுறாங்கல்ல. அந்த மாதிரி யோபுனுடைய மனைவி இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான். அவங்க சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இந்த ஆண்டவரிடத்துல தேடி என்ன கண்டீங்க? உங்களை ஒன்றும் இல்லாம கொண்டு வந்துட்டாரான்னு ஒன் சைடா பேசுறாங்க. ஆனா யோபு என்ன பேசாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இதுதான் நன்மை. தேவனிடத்துல வெறும் நன்மையை மட்டும் எதிர்பார்க்க கூடாதான், எதையும் எதிர்பார்க்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க. தீமையும் எதிர்பார்க்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கொடுக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அப்போ ஒன் சைடா நம்ம இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நீங்க பேசும்போது எப்படி பேசணும்? அவ்வளவுதான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வரும்போது அந்த செங்கடலை தாண்டும் போது சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு பாட்டு பாடினாங்களாம். ஆனா கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. வானத்திலிருந்து இறங்கின அந்த மன்னா அவங்களுக்கு கஷ்டமா தெரியுது. என்னடா என்னைக்கும் காலைல எந்திரிச்சா இந்த ஸ்வீட் மன்னாவை சாப்பிட்டுருக்கவனுக்கு கொஞ்சம் நான்வெஜ் தான் கடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கோவப்படுறாங்க. நாங்கள் அங்கே வெள்ளரிக்காவை நினைக்கிறோம், கொம்மட்டிக்காவை நினைக்கிறோம். ஆமாம், வெள்ளரிக்காவை எவ்வளோ நிம்மதி இல்லாமல் சாப்பிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கிறோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உனக்கு என்னக்கப்பா இப்போ உனக்கு நான்வெஜ் தானே வேணும்? அடி கடல்ல இருந்து அப்படியே முட்டி அளவுக்கு அப்படியே காடை கிடக்குது, கையில் பிடிச்சாலே ஒன்று கிடைக்கும். அவ்வளோதான். எல்லாம் எடுத்துட்டு வாட்டியும் சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலான்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எடுத்து சாப்பிட்டு வாயில கடிச்சு உள்ள இருக்கிறத ஒரு டூத் பின் வச்சு எடுக்கிறதுக்குள்ள பின்னாடி என்ன வந்துச்சுன்னா வாதையும் வந்துருச்சு. இவங்க என்னன்னா ஒன் சைடு. எப்போ என்ன கர்த்தர் எப்படிதான் வச்சுக்கணும்? என்ன நல்லாவே வச்சுக்கணும். எப்போ நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எனக்கு தீமையே வரக்கூடாது, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, எனக்கு பாடே வரக்கூடாது, எனக்கு அவமானமே வரக்கூடாது. என்ன அப்படியே எப்பவுமே கர்த்தர் பஞ்சு மெத்தையில வச்சுக்கிறது மாதிரி வச்சுக்கணும். நோ, இல்ல 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 பிரதர், இல்ல. ஆண்டவர் எப்பவுமே ஒரு இனிப்புன்னு ஒன்று கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? கேட்கல. ஏன் அப்படின்னா இனிப்பும் என் உடம்புக்கு போகணும், கசப்பும் என் உடம்புக்கு போகணும். அதுதான் சரியா இருக்கும்.